ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பொறுத்தாலே இது ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட குவாலிட்டி அண்ட் கரெக்ட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது என்ன டிஃபைன் பண்ணணும்னா ஒரு ஃபேஸை டிஃபைன் பண்ணும். கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோமான்றதை என்ஷோர் பண்ணும். அண்ட் ஆர்கனைஸ்டு மேனராக இருக்கும். இதோட டெஃபினேஷன் என்னன்னா a sequence of specific activity conducted during the testing process to ensure the software quality goals are achieved. இது என்னன்னா ஒரு தொடர்ந்து தான் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. இது எப்போ நடக்கும்னா டெஸ்டிங் ப்ராசஸில் நடக்கும். எதுக்கு நடக்கும்னா நம்ம சாஃப்ட்வேரோட குவாலிட்டி எல்லாமே கரெக்டான கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்க்கறதுக்காக இது நடக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ் தான். இது ஈச் ஃபேஸ்க்குமே ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் இருக்கும் ஒரு ஃபேஸ்க்குள்ளே போகும்போது. அண்ட் தென் இதை வந்து என்ன என்ஷூர் பண்ணலாம், கம்ப்ளீட்டான அந்த டெஸ்ட் கவரேஜ் நடந்திருக்கான்றதை என்ஷூர் பண்ணும். அதோட குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் டெஸ்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா, ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ். டோட்டலி இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் வி ஆர் மூவிங் ஆன் டு ஸ்டேஜஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ரெக்வயர்மெண்ட் ஸ்டேஜ். இந்த ரெக்வயர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெக்வயர்மெண்ட் ஸ்டேஜ், பிளானிங் ஸ்டேஜ், டிசைன் ஸ்டேஜ், we have implementation stage. After the implementation we have testing stage, implementation அப்புறம் execution அப்புறம் conclusion, closure phase. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டெஸ்டிங் எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு டெஸ்டராக நினச்சிட்டு இதை நம்ம பார்க்கணும். இப்போ இன் திஸ் ஃபேஸ் டெஸ்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் அனலைஸ்டு. இந்த ஃபேஸில் தான் நமக்கு என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அந்த ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனலாகவும் நான் ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸை கரெக்டாக ஸ்டடி பண்ணுவாங்க, இதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி விச் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் டெஸ்டபிள்ன்றதையும் அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, டெஸ்டர்ஸ் தான். இதோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட் அனலைசிஸ், அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெஸ்டபிள், எதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்க்கணும். ரெக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸோட ப்ரிப்பரேஷனும் இங்கே தான் நடக்கும். ரெக்வயர்மெண்ட் அனலைஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெஸ்டபிள் ரெக்வயர்மெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பிளானிங் ஃபேஸ். இந்த பிளானிங் ஃபேஸை பொறுத்த வரைக்குமே டெஸ்ட் பிளான் இஸ் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட். நம்ம என்ன ரெக்வயர்மெண்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் ஒரு டெஸ்ட் பிளான் கிரியேட் ஆகும், கரெக்டாக. அதே மாதிரி ரிசோர்ஸ், காஸ்ட், எஃபர்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட். இதில் வந்து நம்ம ரிசோர்ஸு, காஸ்ட், எஃபர்ட்ஸ்லாம் முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்போம். என்னென்ன ரிசோர்ஸ் எனக்கு தேவைப்படுது பிளானிங் ஃபேஸில், அதே மாதிரி எவ்வளோ காஸ்ட் ஆகும், நான் எவ்வளோ நாள் என்னோடய ஒர்க் ஹார்ஸ் எவ்வளோ போடணும், எந்த ஷெடியூல் பண்ணும், இந்த மந்த்துக்குள்ளே இத்தனை டெஸ்டிங் முடிச்சிடணும் இந்த மாடியூல்ஸ்க்குலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணுறது தான் இந்த பிளானிங் ஃபேஸை. இந்த ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா டெஸ்ட்டோட ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷனாக இருக்கும், ரிசோர்ஸோட பிளானிங் இருக்கலாம், எஃபர்ட்ஸ் எஸ்டிமேஷன் இருக்கும், டூல் செலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஃபேஸில் நடக்கும். அடுத்து டிசைன் ஃபேஸ். டிசைன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பிளான் பண்ணிட்டேன், எப்போ பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் டிசைன் ஃபேஸ். இந்த டிசைன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டாஸ் ஆர் டிசைன்ட் இன் திஸ் ஃபேஸ். நம்ம என்னென்ன டெஸ்ட் கேஸ் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் செக் பண்ண போகிறோமா, ரெஜிஸ்டரிங் செக் பண்ண போகிறோமா, இமெயில் வெரிஃபிகேஷனா, ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் இருக்கான்னு செக் பண்ண போகிறோமா, அந்த மாதிரி டெஸ்ட் கேஸஸையும் டெஸ்ட் டேட்டாஸையும் நம்ம முன்னாடியே டிசைன் பண்ணி வச்சிடணும். இது எதுக்காக பண்ணுறோம், டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட், டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பரேஷன், டெஸ்ட்டோட என்வரான்மெண்ட் செட்டப், இது எல்லாமே டிசைன் ஃபேஸில் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்? இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட் கேஸஸுமே ஆர்கனைஸ்டாக ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. டெஸ்ட் கேசஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ரிவ்யூட் பிஃபோர் எக்ஸிக்யூஷன். டெஸ்ட் கேஸை வெரிஃபை பண்ணிக்கலாம், டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். எக்ஸிக்யூஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கேசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் டு ஐடென்டிஃபை டிஃபெக்ட். எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் டெஸ்ட் கேசஸ்லாம் நம்ம முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம், எதுக்குன்னா டிஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண. டெஸ்ட் கேஸ் உருவாக்குனதே எதுக்கு, டிஃபெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதானே. ஸோ டெஸ்ட் கேசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் டு ஐடென்டிஃபை இன் டிஃபெக்ட்ஸ். நான் வந்து டெஸ்ட் கேஸை பிளான் பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன், இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணிட்டேன். நான் டெஸ்ட் கேஸ் ஆர் ஆர்கனைஸ் அண்ட் ரிவ்யூட் பிஃபோர். இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறேன். டெஸ்ட் கேஸ் வெரிஃபை பண்ணிட்டேன், அதுக்கான டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன், ஆட்டோமேஷன் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்.
இந்த டெஸ்ட் கேஸ்லாம் எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணனா டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதோட ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் டெஸ்ட் கேஸ், ரெக்கார்டிங் ரிசல்ட், பக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். பக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறது அந்த எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். லாஸ்ட் ஃபேஸ் கன்க்ளூஷன் ஃபேஸ். இந்த கன்க்ளூஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிசல்ட்ஸுமே கரெக்டாக எவாலுவேட் ஆயிருக்கா, நம்ம நினச்ச எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறது தான். டெஸ்ட் ரிசல்ட் அனலைசிஸும் வெரிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட் ஃபிக்ஸு. இந்த இடத்துல வந்து எவாலுவேட் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்கம் வந்திருக்கும். இது எல்லாமே அனலைசிஸ் பண்ணி டிஃபெக்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுறது தான் அந்த கன்க்ளூஷன் ஃபேஸ். எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் டிஃபெக்ட் வந்திருக்கும் இல்லை பக் வந்திருக்கும். கன்க்ளூஷன் ஃபேஸில் அது எல்லாமே சரியாயிடுச்சான்னு வெரிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு க்ளோஷர் ஃபேஸ், ஃபைனல் ஸ்டேஜ். எல்லா டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கா, அதுக்கான டாக்குமெண்ட்லாம் பண்ணிட்டோமா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஸ்ட் க்ளோஷர் ரிப்போர்ட், டாக்குமெண்டேஷன் ஆஃப் லெசன் லேர்ன்ட், எவாலுவேஷன் ஆஃப் டெஸ்ட் ப்ராசஸ். அதாவது நான் இவ்வளோ தூரம் பண்ணதை வந்து நான் டெஸ்ட் க்ளோஷர் ரிப்போர்ட்டாக பண்ணியிருப்பேன், என்னென்ன இதில் நான் கற்றுக்கிட்டேன்றதை டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பேன், டெஸ்ட் ப்ராசஸ் எவாலுவேட் பண்ணதையும் நான் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பேன். இதுதான் க்ளோஷர் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்டிஎல்சி. இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு டெஸ்டிங் அப்ரோச், கம்ப்ளீட் டெஸ்ட் கவரேஜ் இருக்கும், ஏர்லி டிடெக்ஷன், குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர், பெட்டர் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். இந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டுமே நம்ம எங்கே பார்த்தோம், அதோட ஃபீச்சர்ஸில் பார்த்தோம். ஸோ இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர், ஃபெசிலிட்டேட் பெட்டர் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்ன்றது ஒரு வெல் டிஃபைன் அண்ட் ஆர்கனைஸ்ட் ப்ராசஸ். எதுக்குன்னா எஃபெக்டிவாக டெஸ்டிங் சாஃப்ட்வேர் சிஸ்டமை கொண்டு வரதுக்கு. இது வந்து வேரியஸ் ஃபேஸஸ் வச்சுருக்கு. ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ், பிளானிங், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், எக்ஸிக்யூஷன், க்ளோஷர். இது நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் எஸ்டிஎல்சி. அண்ட் தென் இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவது, அதுக்கப்புறம் டெஸ்ட் பிளானிங், டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப், டெஸ்ட் எக்ஸிக்யூஷன், டெஸ்ட் க்ளோசர். ரெக்குவயர்மெண்ட் அனலைஸாக நமக்கே தெரியும், பிளானிங் தெரியும், டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் கேஸை டெவலப் பண்ணுறோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனை தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் அஸ் அண்ட் சப்டைட்டிலே நம்ம அங்கேயே எழுதலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அண்ட் தென் டெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன், டெக்ஸ்ட் க்ளோசர். Okay, this is all about stages of SDLC, and we will see you on the next video.